பெருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் 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 கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்குண்டான சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். 30/5/2017 வைகாசி 16ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மாலை 5:48. இன்றைய திதி பஞ்சமி மதியம் 2:59 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. உத்தமர் கோயில் ஸ்ரீ சிவபெருமான் சூரிய பிரபையில் பவனி. நாட்டரசங்கோட்டை ஸ்ரீ கண்ணனூர் நாயகி அம்பாள் உற்சவ நிகழ்ச்சி. ஸ்ரீமோகு ஸ்ரீ காளமேக பெருமான் உற்சவ நிகழ்ச்சி. மேலும் ஹம்ச வாகனத்தில் பவனி வருதல். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் சொல்லுவார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே என்று சொல்லாற் போல, குகன் இருக்கிற போது நம்ம எதுக்கு குறை, இறைவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? எப்படி இந்த வேல் நீண்டு கூர்மையாக அகண்டு இருக்கிறதோ அதே போன்றுதான் இறைவனை வழிபடுவதற்கு நம்ம நீண்ட பிரயாணம் செய்ய வேண்டும், அகண்ட பார்வையில் பார்க்க வேண்டும். அப்படி ஏற்பட்டால் கூர்மையான தன்மைகள் கிடைக்கும்ங்கிறதுல இந்த வேலே உதாரணம். அப்பேற்பட்ட தன்மைகளை கொண்ட முருகப்பெருமானை மனம் முருக தியானம் செய்யும் பொழுது முருகருடைய பூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை. என்ன நேயர்களே, இன்றைய சிறப்பை பற்றியும் இந்த நாளுக்குண்டான தெய்வ வழிபாட்டை பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் உங்க ராசி அதற்குண்டான நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போறோம். மேஷராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல உங்க ராசி பிரகாரம் பார்த்துட்டீங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய வரும். நிறைய விஷயங்கள்ல சில தடைகள் என்பது ஏற்படும். அந்த தடைகளை தாண்டி எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். குழந்தைகளுடைய முழு விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய நன்னாள்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கை, மேலும் சின்ன சின்ன நடைமுறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல தன்மைகளை கொண்டு வரக்கூடிய விசேஷகரமான நாள். மேலும் பணரவர்களுக்குண்டான லாபகரம் தரக்கூடிய நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையில்லாத சின்ன சின்ன பய விஷயங்கள் தோன்றும். இது நம்மளால முடியுமா, எதிர்காலம் நம்மளுக்கு நல்லா இருக்குமா, சிரமப்படுறோம், நல்ல நல்ல தன்மைகள்லாம் நடக்குமா, இது போன்ற எண்ணங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல பிறர் நம்பி முழுமையா பொறுப்புகள் ஒப்படைக்கிறதுல சிறிது கவனம் என்பது தேவை. வியாபாரிகளுக்கு லாப நஷ்டம் சரிசமமா வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கு. பரீட்சை எழுதினவங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க,
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றிய சின்ன சின்ன பயங்கள் இருந்தாலும் இப்ப நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி தீர்க்க ஆராய்ந்து செயல்படும் பொழுது நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளா இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான நாள், செல்வத்தை சேர்க்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். பொருளாதாரம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேமித்து வைத்த பொருளை வைத்து இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இது போன்று அவரவருக்கு சேமிப்புக்கு தகுந்தாற் போல பொருட்கள் சேர்த்தக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதிய தொழில் நடக்கணும், புதிய தொழில் ஏற்பாடாகணும், புதிய தொழில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினம்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல டென்ஷன் ஆயிட்டு இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இருக்கிறவங்களை பேசி தீர்த்து ஆலோசனை செய்யக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள்ல இதை செய்யலாம், சில காரியங்கள்ல இதை செய்ய வேண்டாம்னு நினைச்சு ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அழகா பிரித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய சொந்தங்கள் வீட்டில் வர்றது, புதிய சொந்தங்கள் எதிர்பாராத மாதிரி வீட்டுக்கு வருகை தர்றது, அவங்களுக்கு வேண்டின உபசரிப்புகள்லாம் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்பு மாற்றங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, உன்னதமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல எதை எடுத்தாலும் இரு முனைகளில் யோசிக்கக்கூடிய மனோபக்குவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம் என்று யோசித்து தீர்வா செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் கூடி வரும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சிந்தனைக்குள்ள மாற்றம் பண்ணி யோசிக்கிறது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசும்போது இது இப்படி பண்ண வேண்டாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சின்ன விஷயத்தை அழகா எடுத்து கொண்டு போறது, இது போன்ற நல்ல தருணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை. மேலும் கடன் வாங்கணும், கடனுக்காக கடன் வாங்கணும், இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்க ரொம்ப யோசித்து செயல்படுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். சொத்து விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொத்து விற்கக்கூடிய வாய்ப்புகளும், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய தருணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சம்பந்தமான சொத்து, பூர்வீக சம்பந்தமான இடம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சுமூகமா பேசக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன காரியங்கள்னால விரயங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத சில விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் யாராவது வர்றது, இல்லை நீங்க ஒரு இடத்துக்கு போறது, நண்பர்களை சந்திக்கும் பொழுது நீங்க செலவு பண்றது, இந்த மாதிரி எதிர்பாராத சில விரயங்களாகக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும். திட்டமிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு லாபகரமான செய்திகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கறது, குழந்தைகளோட படிப்பை பற்றி சிந்திக்கிறது, இல்லை இடமாற்றம் பண்றது, இது போன்று சுவாரஸ்யகரமான விஷயங்களை பற்றி வீட்டில் பேசக்கூடியதும், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கறதும், சில காரியங்கள்ல முற்பட்டு நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல வாய்ப்புகள் கூட இழக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையார் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவனங்கள் என்பது தேவை. மேலும் உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இழந்துட்டாங்க, பெரியவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசுறது, அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி பேசுறது, இந்த மாதிரி பேச்சுக்கள் இடம்பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, உங்களுக்கு துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே,
இன்றைய தினத்துல எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். சில வேளைகள்ல நம்மளுக்கு பயங்களும் தோன்றும். ஆஹா, இது பண்ணலாமா வேண்டாமா, நம்ம பாட்டுக்கு துணிஞ்சு இறங்கிட்டோமே, இது எனக்கு நன்மை வருமா வராதா, இந்த மாதிரி சில யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றது, அவங்க செய்த தப்புகளை கூட நீங்க நின்று சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல ரொம்ப அழகான சிந்தனைகள் தோன்றக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில் இருக்கங்காட்டி பிறருக்கு தேவையான ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணங்கள் என்பது உங்களுக்கு தோன்றும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஆசிரமங்களுக்கு உங்களோட தேவையான உதவிகளை செய்து இன்றைய தினத்துல மன மகிழ்ச்சியை பெறுவீங்க. பெரிய பெரிய நண்பர்கள், பெரிய பெரிய மனுஷர்களை தெரிந்து வைத்திருக்கிறீங்க, ஆனா சரியானபடி உபயோகம் பண்ண முடியலையேங்கிற சில சிந்தனைகளும் உங்க மனசுல தோன்றக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். வீட்டுல தெரிந்தோ தெரியாதையோ பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபக்குவங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் விரய குருன்னு சொல்லுவா. எதையாவது பொருட்கள் வாங்குறதுக்கு ரொம்ப விசேஷகரமா இருக்கும். வீடு வாங்கலாம் நான் ரொம்ப நாள் நினைச்சுட்டு இருக்கேன், அந்த வீடு வாங்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி வீடு எண்ணங்கள் தோன்றினாலே முயற்சி பண்ணா வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். உங்க பேர்ல வாங்குறது, மனைவி பேர்ல வாங்குறது, அம்மா பேர்ல வாங்குறது, அல்லது குழந்தைகள் பேர்ல வாங்குறது, ப்ராப்பர்ட்டியை சேர்த்து வைக்கிறது, இது போன்ற எண்ணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா பேசி தீர்க்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய திருஷ்டி பட்டு என் வாழ்க்கையில ரொம்ப நன்னா இருந்தா இப்ப ரொம்ப டவுனா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாள் கூட இன்றைய தினத்துல திருப்பி பழைய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தாய் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய மனோபக்குவங்கள் இன்றைய தினத்துல உண்டு. பெரிய முயற்சிகள் இந்த மாதங்கள் நீங்க எடுக்கலைனாலும் வரக்கூடிய மாத காலங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான திசைகள் தோக்கி வரும். அரசாங்க உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க சம்பந்தமான வேலைகள்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிலருடைய உதவிகள் மூலமாக அந்த பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல எல்லா பொறுப்பையும் நம்ம தான் எடுத்துட்டு இருக்கோம். வீட்டுல எல்லா வேலைகளும் நான் தான், இந்த மாதிரி நான் தான் சொல்லி எடுத்த பொறுப்புகள்ல சில தடங்கல்கள் வந்து நம்ம சரியா செய்யாம அது வீட்டுல சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்துட்டேன்னா இவாளை சமாளிக்கிறதா அவாளை சமாளிக்கிறதாங்கிற குழப்பங்களும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த குழப்பத்துல இருந்து விடுபடக்கூடிய நன்னாள்னு சொல்லலாம். 3வது மனுஷா வந்து என்னைக்கு பேசும்பொழுது அது பிரச்சனைகள் திருப்பி தொடர்ந்தான், ஆனா இன்னைக்கு சாந்தமா இருந்தாலும் பின்னாடி பிரச்சனைகள் தொடர்ந்து மனசுல வச்சுட்டு யாரையும் பேச விடாம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்துல இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய தினம், குழந்தைகளுக்கு படிப்புல முன்னேற்றம் காணக்கூடிய தினம். 7.5 சனி இருக்கங்காட்டி ஒரு சில விஷயங்கள்ல லாபமும் ஒரு சில விஷயங்கள்ல தடைகளும் இருக்கலாம். சனியை போல் கொடுப்பார் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவா. உங்க ஜாதக ரீதியா சனி பகவான் நல்ல ஸ்தானத்துல இருக்கார், அதாவது சனி பகவானால கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா கோச்சார் ரீதியா இருக்கக்கூடிய பலன்களும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல மூல நட்சத்திரத்துக்கும் பூராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம தினமா இருந்துட்டு இருக்கு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகக்கூடிய தன்மைகள் உண்டு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணம் செல்லும் போது கவனம் என்பது தேவை. இன்னைக்கு தேவைப்பட்ட பொழுது பிரயாணம் செய்யணும், தேவையில்லாத போது பிரயாணத்தை தவிர்க்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் யாராவது உங்ககிட்ட வாக்குவாதங்கள்ல வராங்க, பூர்வீக சொத்தை பத்தி பேச வராங்க, இன்றைய தினத்துல அதை ஒதுக்கி வைக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்களை இன்றைய தினத்தில் திட்டமிடுவதோ அல்லது மனசுல இதுதான் சரின்னு நிர்ணயிப்பதோ, சரிய விஷயங்களை தள்ளி வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம்.
பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இதை கொடுத்துடலாம், இந்த பிரச்சனையை முதல்ல தீர்த்தரலாம், இந்த மாதிரி சில எண்ணங்கள் தோன்றி திருப்பி அந்த பிரச்சனைக்கு வேண்டி திருப்பி பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பண சம்பந்தமான விஷயங்களை இன்றைய தினத்துல ஒதுக்கி வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இத்தனை நாள் வேலைகள் சம்பந்தமான பழுக்களையே எடுத்துட்டு இருந்த நீங்க இன்றைய தினத்துல வீட்டுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவாட்ட பேசி மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்காது. அது மட்டும் இல்லாத தெய்வ சாநித்தியமே தெய்வமே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் என்பது கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, பயங்களை நீக்கும் வழிபாடு. மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் பிறர் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வேலைகளை நீங்க சாதுரியமாக பேசி அடுத்தவங்களை செஞ்சு வச்சு அதன் மூலமாக காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க, மேனேஜரா இருக்கிறவங்க, சூப்பர்வைசரா இருக்கிறவங்க, உங்களை பத்தி பிரச்சனைகள் உங்க கீழே வேலை செய்யறவங்களை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஆனா சரி வர இவங்களை எடுக்கலாம், இவங்களை எடுக்க வேண்டாங்கிறத ரொம்ப அழகா திட்டமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புல உயர்வுகள் உண்டு. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு அளவுக்கு உங்களுடைய வேலைகள் திட்டவட்டமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்துல பெரியவங்களை போய் பார்க்கறது, குருமார்களை போய் சந்திக்கிறது, ஆலயங்களுக்கு போறது, பரிகார ஸ்தலங்களுக்கு போறது, தெய்வீக காரியங்களுக்கு போறது, உங்களுடைய நண்பரை அல்லது வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு போறது, இது போன்ற நல்ல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றமாகவும், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முயற்சித்த காரியம் வெற்றியும், இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வெற்றிகரமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, மனதை திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்குங்க. என் வாழ்க்கையில எல்லாமே செட் ஆயிடுது, ஆனா வேலை சம்பந்தமான பிரச்சனை தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புல இன்னைக்கு அமோகமான வாய்ப்புகள் கூடி வரும். முயற்சி ரொம்ப நாள் சேர்ந்துட்டு இருந்தாலும் இன்றைய தினத்துல அந்த முயற்சியில அடுத்த நிலை எட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பண சம்பந்தமான விஷயங்கள் தான் பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நடக்கக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு இன்றைய தினத்துல பண திருப்திகரமா வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல உங்க சேமித்து வைத்த பணம், அதாவது ரொம்ப நாள் சேமித்து வைத்த ஆர்டி, எஃப்டி இந்த போன்ற விஷயங்களை எடுத்து ஒரு பெரிய உபயோகமான பொருட்களுக்கு செலவு பண்றது, விசேஷ காரியங்களுக்காக செலவு பண்றது, பெரிய விசேஷங்களுக்கு உண்டான தேவலை வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எப்படியோ உங்களுக்கு இன்றைய தினத்துல வெற்றிகரம் அப்படிங்கிறது உங்களை சார்ந்து இருக்குன்றது சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்துல வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமும், வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு சரியான முடிவு எடுத்துட்டுக்கும் நல்ல நிலையில போயிட்டு இருக்குங்கிற செய்திகளும் வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு உகந்த எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மன தைரியத்தை கொடுக்கும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல அமோகமான நாள்னு சொல்லலாம். எந்த காரியத்திலும் மாற்றம் பண்றதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உதாரணமா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்களுக்கு விசேஷகரமான நாள். புதிய விஷயங்கள்ல கலந்து கொள்றது, புதிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்றது, அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தினமும், அதே போல் கலை சம்பந்தமாக சினிமா சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் மேலவக்கூடியதும், தந்தை சம்பந்தமான உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனை செய்யறதும், பூர்வீக சொத்து பற்றிய சிந்தனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள், பிறர் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது இன்னொருத்தர் சேர்த்து வச்சு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய புண்ணிய ஸ்தலங்களாகிய காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி புதிய ஸ்தலங்கள் போயிட்டு வரணுங்கிற மன எண்ணங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தோன்றும். அதற்குண்டான உதவிகளை நம்ம குழந்தைகள் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னத பலன்களையும் செல்வத்தையும் தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, உங்களுடைய ராசி அதற்குண்டான நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் இன்றைய
ஆன்மீக தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்றைய ஆன்மீக தகவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஜாதகம் நல்லா இருக்கு, நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு, முயற்சிகள் நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவும் நல்லா இருந்தாலும் எனக்கு இந்த கண் திருஷ்டி மட்டும் தாங்கவே முடியறது இல்ல. சரி, ஜாதகத்துல ஜோதிடர் நல்லா இருக்குன்னு சொல்றா, ஆனா வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல எனக்கு அவர் சௌக்கியமா இருக்கிறது கிடையாது. நிறைய கண் திருஷ்டி படுறது. நான் பக்கத்து வீட்டுல இருந்தா பக்கத்து வீட்டுக்காரா என்ன கண் திருஷ்டி படுறா, என்னோட சொந்தக்காராவே கண் திருஷ்டி படுறா, ஏன் கூட பிறந்தவாளே கண் திருஷ்டி இருந்துட்டு இருக்கு. எனக்கு இத்தனை வகையான முயற்சிகள் எடுத்து இந்த கண் திருஷ்டினால உடம்பு வலிக்கிறது, உடல் உபாயம் வருது, என்னால ஒரு நிம்மதியா ஒரு காரியங்கள் பண்றது கிடையாது. இறைவனால எனக்கு எல்லா சௌகரியங்களும் சௌக்கியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஏன் எனக்கு இந்த மாதிரி கண் திருஷ்டினால அடுத்த நிலைக்கு முன்னேற முடியல? சரி, இந்த திருஷ்டியினுடைய விசேஷங்கள் என்ன? இந்த திருஷ்டிகள் அப்படின்னா என்ன? சரி, இது என்ன விசேஷம்னு சொல்றாரு, இதுல ஏதாவது தத்துவம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டு. திருஷ்டின்னு சொன்னா பார்வைன்னு அர்த்தம். இந்த திருஷ்டியில சுப திருஷ்டி, அசுப திருஷ்டி. பாருங்க, ரெண்டு வகையான திருஷ்டிகள் உண்டு, சுப திருஷ்டி, அசுப திருஷ்டி. இந்த சுப திருஷ்டியில என்னென்ன திருஷ்டிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு பார்வைப்படும் போது அது சுப திருஷ்டின்னு சொல்லுவா. தெய்வீகத்தை நீங்க கோயிலுக்கு போறீங்க, இந்த கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியினுடைய பார்வை உங்க மேல படும் போது இது சுப திருஷ்டி. ஒரு சித்தருடைய பார்வை உங்க மேல படும் போது இது சுப திருஷ்டி. சூரியனுடைய பார்வை உங்க மேல விழுகும் பொழுது இது சுப திருஷ்டி. சந்திரனுடைய பார்வை உங்க மேல விழுகும் போது இது சுப திருஷ்டி. சரி, இதுக்கு அப்பாற்பட்டு அசுப திருஷ்டினா என்ன? ஏன் ஒரு நல்ல மரம் உங்க மேல நிழல் விழுந்தாலும் அதை சுப திருஷ்டின்னு தான் சொல்லலாம். அசுப திருஷ்டிங்கிறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, காகத்துடைய நிழல் உங்க மேல படுறது அசுப திருஷ்டி தாங்க. அதே மாதிரி நீங்க வெளியில போகும்போது இவாளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா அப்படின்னு நினைச்சாலே இது ஒரு திருஷ்டியா இருக்கும். இந்த திருஷ்டியில சுமங்கலி திருஷ்டி இருக்கு, அமங்கலி திருஷ்டி இருக்கு, நேத்திர திருஷ்டி அதாவது கண் திருஷ்டின்னு இருக்கு, குரூர திருஷ்டி. குரூர திருஷ்டினா உங்களுக்கு எதிரியா இருந்து அவ்வளவு பார்வை பார்த்தா உங்களுக்கு அது திருஷ்டி. அன்ன திருஷ்டி, சாப்பாட்டுல திருஷ்டி இருக்கு. சில குழந்தைகள் நல்லா சாப்பிட்டு இருப்பா, திடீர்னு பார்த்தா யாராவது பார்த்துட்டு நல்லா சாப்பிட்றானே சொன்னா அடுத்த நாள்ல இருந்து சாப்பிடாமே இருந்துட்டு இருக்கிறதா இருந்துட்டு இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா படிக்கிறவங்க குழந்தை, இந்த மாதிரி என் குழந்தை இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சுட்டு இருக்கவா கூட அவங்களுக்கு வித்யா திருஷ்டி ஏற்பட்டுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த திருஷ்டிகள் நமக்கு பாதிக்கப்படுறது. இதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க திருஷ்டிங்கிறது எப்படி ஒரு மனுஷனை பாதிக்கும், நம்மளுடைய உடம்புல 6 லேயர் அப்படிங்கிற ஒரு லேயருக்கு இருக்கு. எப்படி இந்த மூளைக்கு மேல ஒரு பேக்கடா இருந்துட்டு இருக்கோ, எப்படி ஒரு குழந்தைக்கு அந்த பனிக்கூடம் அது பேக்கடா இருக்கோ, அதே மாதிரி மனிதனுக்கு தன்னுடைய உடம்பை சுற்றிலும் பார்த்துட்டோம்னா 6 லேயர் அப்படிங்கிற லேயர் இருக்கு. இந்த ஸ்கின்னுக்கே 7 டோன் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதாங்க 6 லேயரையும். அதை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ள திருஷ்டிங்கிறது பாதிக்கப்படுறது, நமக்கு நோயின்னு கூட அதை தாண்டி தான் பாதிக்கப்படுறது. சரி, இந்த 6 லேயரை என்னைக்குமே நம்ம சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். நீங்க அந்த காலத்துல பார்த்துட்டேன்னா வேப்பலை அடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதை நம்ம சாதாரணமா சிரிச்சுன்னு இருப்போம், ஆனா அதுல அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. சாதாரணமா வேப்பலைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள், உப்புக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள், இது போன்ற மிளகாய்க்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள், கற்பூர நெருப்புக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணம், பச்சை கற்பூரத்துக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதி உன்னதமான மருத்துவ குணங்கள். இந்த மாதிரி குணங்களை கொண்ட சில பொருட்களை வைத்து அந்த காலத்துல திருஷ்டி எடுக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. இதே கடைக்கு அப்படின்னு சொன்னா பூசணிக்கால திருஷ்டி எடுப்பாங்க. பெரிய ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா பூசணிக்கால திருஷ்டி எடுப்பாங்க. தேங்கால திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும், எலுமிச்சம்பழத்துல திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி உடம்பு முடியில்லாத போது வேப்ப இலையில திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்கங்கள் இருந்துட்டு இருக்கும், காசுல திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்குகள் இருந்துட்டு இருக்கும், உப்புல திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்குகள் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தானிய திருஷ்டின்னு சொல்லுவா, 9 தானியங்களை வச்சு அதன் மூலமா திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும், பஞ்ச தானியத்துல திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்குகள் இருக்கும். சோ ஆக இத்தனை முறைகளை நம்மளுடைய பெரியவங்க எதுக்காக செஞ்சாங்க? நீங்க சின்ன ஒரு குழந்தை வளர்த்துட்டு இருக்கிற அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, திருஷ்டிங்கிற இந்த குழந்தைக்கு இருக்கான்னு. நிச்சயமா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நேத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க, குழந்தைக்கு அடுத்த நாள்ல இருந்து பார்த்துட்டோம்னா லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு, இவ்வளவு திருஷ்டி இருக்கு. யாராவது மறுக்க முடியுமா? கிடையவே கிடையாது.
இதே பாருதான் பெரியவங்களுக்கும் வர்றது. நம்ம யாரும் எனக்கு எதுவுமே பாதிக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட இது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி திருஷ்டியிலிருந்து மாறுபடுறதுக்கு என்ன பண்ணணும்? பிளாக் ஸ்டோன் அப்படின்னு இருக்கு, அதுமாதிரி ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு இருக்கு. இந்த பிளாக் ஸ்டோனும் ப்ளூ ஸ்டோனும் அதி உன்னதமான கிறிஸ்டல்னு சொல்லலாம். நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹீலிங் பண்றவங்க எல்லாம் இந்த ஸ்டோனை வச்சுதான் ஹீலிங் பண்றதை வழக்கமா எடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது குழந்தைக்கு எப்பவுமே திருஷ்டி எடுக்கிற வழக்கங்களும் இருந்துருக்கும். இந்த பிளாக் ஸ்டோன் ப்ளூ ஸ்டோன் எந்த ஒரு ரூம்ல இருக்கோ அப்பவே அவங்களுக்கு திருஷ்டிகள் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு முறை. இன்னொன்னு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திருஷ்டி எடுக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். கோயில்ல கூட திருஷ்டிகளும் வழிபாடு பண்றதும் இருக்குங்க. அதே மாதிரிதான் திருஷ்டி எடுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த திருஷ்டி எடுத்துட்டோம். திருஷ்டி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை எடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமைகள் எடுக்கிறது, குழந்தைகளா இருந்ததுன்னா சாயந்தர நேரத்துல கற்பூரத்தை வச்சு எடுக்கிறது. இப்படி திருஷ்டி எடுத்துட்டே இருந்தோம்னாலே பாதி பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருந்து போயிடும். இதனால்தான் அந்த காலத்துல மா இலையை வீட்டு முன்னாடி கட்டுறது உண்டு. ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே ஆராத்தி எடுக்கிற வழக்கங்களே எடுத்திருப்பாங்க. நம்ம பெரியவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உகந்ததா இருக்கும். ஆக முடிந்த வரைக்கும் இந்த பிளாக் ஸ்டோனும் ப்ளூ ஸ்டோனும் வாங்கி வைக்கிறது நிறைய திருஷ்டி வாய்ப்புகள் இருந்து மாற்றங்கள் கிடைக்கும். திருஷ்டி பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு திருஷ்டிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆன்மீக தகவல்ல நம்ம பார்த்தோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.